ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் ஒரு ஆர்ம் ஹோல் ஸ்கேல் இல்லாமல் நம்ம எப்படி மார்க் பண்ணி ஒரே ஒரு கிராஸ் கோட்டில் ஹேண்ட் கட்டிங் அழகாக கொண்டு வரோன்னு பாருங்க. இந்த கீழ்ப்பக்கம் ரா எட்ஜை மார்க் பண்ணுங்க. 1 இன்ச்சு எம்மிங் பண்ணுறதுக்காக அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுங்க. இதோடைய லென்த் பாருங்க, நம்மளுக்கு 7.5 இன்ச்சு ஃபினிஷிங் வேணும். 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 8 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, நீங்க யாருக்கு ஹேண்ட் கட்டிங் போனாலும் உயரத்துல 4 இன்ச்சும் அகலத்துல 8 இன்ச்சும் மார்க் பண்ணுங்க. இந்த ஃபார்முலாவை எல்லாருக்கும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, கரெக்டா வரும். அப்படியே கிராஸ் கோட் போட்டு விடுங்க. கிராஸ் கோட் போட்டு விட்டு பின்னாடி பாருங்க, அடுத்தது நம்ம ஆர்ம் ஹோல் எவ்வளோன்னு பாருங்க. 7.5 இன்ச்சு வேணும். 7.5 இன்ச்சுக்கு அந்த கிராஸ்டியா மார்க் பண்ணுங்க. அதுல இருந்து 1.5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, இந்த பேக் பீஸை எடுத்து வச்சு பாருங்க. இந்த பேக் சைடு அதில் ஆம்கோல் உயரம் 6 இன்ச்சில் பாதி 3 இன்ச்சுங்க. அந்த 3 இன்ச்சில் அதை 2ஆக டிவைட் பண்ணுங்கள். 1.5 இன்ச் வரும். 1.5 இன்ச்சுக்கு அங்கே மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஆம்கோல் சுற்றளவு 7.5 இன்ச்சு, அதை 2ஆக டிவைட் பண்ணால் 3.25 இன்ச்சு வருங்க. 3.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், மேலே 1.5 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல இருந்து கீழே ஆம்ஹோல் வரைக்கும் பாருங்க 6 இன்ச் வருங்க. 6 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணுங்க, 3 இன்ச்சு கிடைக்குங்க. பாருங்க, அந்த 3 இன்ச்சை சென்டரா மார்க் பண்ணிட்டு கையிலேயே பாருங்க அந்த ஷேப் கொண்டு வாங்க. அப்புறம் பாருங்க, இந்த முன்பக்கம் குடைச்சி வெட்டுறதையும் அந்த ஷேப் கையிலேயே கொண்டு வாங்க. எவ்வளோ அழகா ஃபினிஷ் வருதுன்னு பாருங்க. இப்போ இந்த கையுடைய சுற்றளவை இப்போ நம்ம பார்க்க போறோங்க. இந்த கையுடைய சுற்றளவு ஃபினிஷிங் 6.5 இன்ச்சு தேவைப்படுதுங்க. இந்த 6.5 இன்ச்சு கூட நீங்கள் 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்க. 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி சீம் அலவன்ஸு நீங்கள் சேர்த்துருங்க அந்த 1.5 இன்ச்சு. இப்போ அளந்து பாருங்கள், கரெக்டாக வருங்க. இந்த ஸ்கெயிலில் அப்படியே அந்த கிராஸ் கோடு போட்டுருங்க. 2 கோடையும் 1.5 இன்ச்சுக்கு அந்த கோடு போட்டுருங்க. அப்புறம் பாருங்கள், இந்த அளவுகளை கரெக்டாக அளந்து பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கா பார்த்துக்குங்க. பாருங்கள், இதோடைய உயரத்தையும் நீங்கள் செக் பண்ணிடுங்க. 8 இன்ச்சு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குங்க. அப்புறம் கீழ்ப்பக்கம் இந்த ரா எட்ஜை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இந்த 1.5 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு கரெக்டாக வெட்டி விடுங்க. பாருங்கள், ஃப்ரீ ஹேண்ட்லேயே அப்படியே அந்த ஷேப் கொண்டு வரோம் பாருங்கள். நம்ம ஆம்கோல் ஸ்கெயில் வைக்க கிடையாதுங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் வருதுன்னு பாருங்கள். பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் பாகத்தை 2 பீஸை மட்டும் நீங்கள் குடைச்சி வெட்டணுங்க. தெரியாமல் 4 பீஸையும் வெட்டிடக்கூடாது. பாருங்கள், அழகாக ஃபினிஷிங் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். மக்களே, இது மட்டும் இல்லைங்க, இந்த ஆன்லைன் கிளாஸும் நடந்துட்டுருக்குங்க. உங்களுக்கு பேட்டர்ன் தேவைப்பட்டாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்டுக்கே தேடி வருங்க பேட்டர்னு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமுத்திடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் கிடைக்கும் மக்களே. நன்றி மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.